இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் 5 நிமிஷத்துலேயே டிஃபன் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியாவை இந்த தண்ணியில் கொட்டி 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதி வர விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு சேமியாவை வேக விடுங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இதை சோறு வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துருங்க. வடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்ல பூ போல் சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேங்காய் கூட 4 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நல்ல வாசனை. அவ்வளோதான், சிம்பிளான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு இதில் ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. சாப்பிட சாப்பிட எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய டிஃபனுங்க. கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க.